ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது நல்லா ஃபஸ்ட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கிறணும். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம இந்த ஃபில்டரில் வந்து சளிச்சு எடுத்துக்கிற போகிறோம். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த கேக் வந்து பேக் ஆகும்போது நமக்கு ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாமல் கல் மாதிரி இருக்கும். அதனால் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கப்பி வந்து நமக்கு தேவையில்லை, வேஸ்ட்டு தான், கீழே போட்டுடலாம். இந்த மாவை கலக்கிறதுக்கான கலவை வந்து ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுடு தண்ணீர் எடுத்துக்கோங்க காஃபி பவுடர் கரைகிறதுக்காக. 1 டீஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில், வாசனை ஆயில் எதுவும் இருக்கக்கூடாது. சுகர் வந்து 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பால் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மிக்ஸி ஜாரில் போது நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கணும் நமக்கு. இப்போ பாருங்கள், அடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மாவோட நம்ம சேர்த்து கலக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. பத்தலைனா கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா பால் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அந்த பேட்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து பேக்கிங் டின்னை வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சுற்றியும் சென்டர்லையும் அப்ளை பண்ணிடுங்க. அதே போல் இந்த மைதா மாவையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா கேக் வந்து பேக் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து ஒட்டிக்கிறோம், அடி பிடிச்சிக்கிறோம். அதனால் மாவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன் குக்கரை ஒரு 5 மினிட்ஸ் வந்து. இப்போ இது மாதிரி மாவை இதில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஃபார்ம் ஆகக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து ஏதாவது பிளேட்டோ இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட உள்ளே வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வந்து பேக் பண்ண விட்டுருங்க. அது வேகட்டும். அதுக்குள்ளே ஐசிங் க்ரீம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸு. இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பீட்ரு மிஷின் எதுவும் இல்லை. நான் வந்து நார்மலாக எக் அடிக்கிற அந்த பீட்டரில் தான் அடிச்சிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அடிச்சிருக்கேன். நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா பீக் மாதிரி கிடைக்கணும், அந்த அளவுக்கு அடிக்கணும். இதில் ஓரளவுக்கு தான் வரும். மெஷின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2-3 மினிட்ஸில் ஆயிரும். இப்போ கேக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா எடுங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு நல்லா ஸ்பாஞ்சியாகவே இருக்குது கேக்கு. இதை வந்து சென்டர் பார்ட்டில் கட் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணிடுங்க. சென்டரில் வந்து நான் சுகர் சிரப் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கரையை வச்சுட்டு அதை தெளித்து விட்டுட்டு சாக்லேட் நட்டெல்லாம் வந்து சென்டர் பார்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் லேயரில் கூட திருப்பி அப்ளை பண்ணிக்கலாம். நான் சென்டர் பார்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சென்டரில் லேஸாக வந்து அது கேக் எடுத்துகிட்டு வந்துருச்சு. அந்த இடத்துல மட்டும் நான் வந்து நட்டலா க்ரீம் வச்சுட்டு மேலே வந்து விப்பிங் க்ரீம் பண்ணோம் இல்லையா, அதை ஃபுல்லாக நான் வந்து சுற்றி அப்ளை பண்ணுறேன். விப்பிங் க்ரீம் வந்து நல்லா கூலிங்கில் தான் பண்ணணும், இல்லைன்னா வராது. இப்போ ஹாப்பி பர்த்டேன்றது பட்டர் க்ரீமில் தான் எழுதுகிறேன். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஜெம்ஸ் மிட்டாய், வால்நட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.